வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? நிஜமாவே சொல்றேன், வேற லெவல் விறுவிறுப்பு இன்னைக்கு எபிசோட்ல நடந்துச்சு. மனச பிசையுற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல் எப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாக்குறப்போ ரத்தம் கொதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தொடக்கத்திலேயே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான கேள்வி மனசுல எழும்புற மாதிரி தான் இன்னைக்கு கதைய கொண்டு போயிருக்காங்க. ஆரம்ப காட்சியிலேயே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. நம்ம பூங்கொடி போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு வேதனை, கண்ணீர். ஆனா எதிர்முனையில பேசுற அந்த மாமா கேக்குற கேள்விகள் ஒவ்வொன்னும் சவுக்கடி மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆத்தாவ 3 மணி நேரம் நடுத்தெருவுல வெயில்ல நிப்பாட்டி வச்சிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இதுல உனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கான்னு கேட்டு ரொம்ப மோசமா சீண்டி பேசுறாரு. இதை கேக்குறப்போ பூங்கொடிக்கு நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அவங்க அழுதுகிட்டே நான் அப்படி செய்யலன்னு எவ்வளவோ சொல்ல வராங்க. ஆனா அந்த மாமா கேக்குறதே இல்லை. நீ பெத்த அம்மாவையே தெருவுல நிப்பாட்டி அவமானப்படுத்திட்ட, நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போறன்னு வார்த்தையாலேயே கொல்றாரு. அப்போ பூங்கொடி ஒரு நியாயமான கேள்விய கேக்குறாங்க. என்னைய வெளில நிப்பாட்டுனது தப்புனா உங்க வீட்ல இருக்கிறவங்கள வெளிய நிப்பாட்டுனதும் தப்பு தான? அந்த அம்மாவும் ஒரு மனுஷி தான? அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குல. அவங்கள வாடி போடின்னு பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு அவங்க அம்மாவோட மானத்துக்காக ரொம்ப தைரியமா, அதே நேரத்துல கண்ணீரோட எதிர்த்து பேசுறாங்க. ஆனா அந்த மாமா அதை ஏத்துக்கிற நிலையில இல்லை. உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு, உங்க குடும்பமே இப்படி தான்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வசை பாடுறாரு. இதுக்கு நடுவுல பின்னணியில இருக்கிற அந்த வயசான அத்தை இதையெல்லாம் கேட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாமாவோட ஆண் ஈகோ கொஞ்சம் கூட இறங்கி வரல. அவரு பூங்கொடிய ரொம்ப மட்டம் தட்டி பேசுறத நிப்பாட்டவே இல்லை. இந்த குடும்பத்துல சுயம் மரியாதைங்கிறது யாருக்கும் இல்லை. பொம்பளைங்களே இப்படி தான் நடத்துவீங்களான்னு பூங்கொடி கொந்தளிச்சு கேக்குற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பத்தோட முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இருக்கு. நான் இனிமேலும் பொறுமையா இருக்க மாட்டேன். இங்க அம்மாவ மரியாதையா நடத்தலனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு பூங்கொடி போன்ல சவால் விடுறாங்க. அந்த காட்சியில பூங்கொடியோட அந்த தவிப்பும் கோபமும் பாக்குற நமக்கே கண்ணுல தண்ணி வர வச்சிடுச்சு. அதுக்கு அப்புறம் கதை அப்படியே இன்னொரு இடத்துக்கு நகருது. ஒரு இருட்டான அறையில 2 பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரியம்மா அவங்க பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண? அவங்கள ஏன் வீட்டுக்குள்ள விடாம கதவை சாத்தி வெளில நிப்பாட்டுன? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையான்னு கேட்டு அந்த பொண்ண அடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவ என்னிடத்துக்கு வந்துட்டா, எனக்கு அவள கண்டாலே பிடிக்கல, அதான் கதவை பூட்டுனேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பெரியம்மா சொல்றாங்க, நீ இப்படி பண்றதுனால அவளுக்கு தான் அனுதாபம் கிடைக்கும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ராஜ்ஜியம் பண்ணுவா. அதனால நீ இனிமேல் வாய மூடிட்டு அமைதியா இருந்தான். அவளை எப்படி விரட்டணுமோ அப்படி விரட்டுறேன்னு ஒரு பெரிய சதி திட்டத்தை அங்க போடுறாங்க. அப்போ கரெக்டா அந்த வீட்டு பெரிய அத்தை உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க 2 பேருக்கும் பயத்துல நாக்கு குளறுது. அந்த அத்தை ரொம்ப கோபமா, இத பாரு, இனிமேல் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத கெடுக்குற மாதிரி நடந்துகிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ரொம்ப கண்டிப்பா எச்சரிச்சுட்டு போறாங்க. அந்த இடத்துல நடந்த அந்த குடும்ப அரசியல் உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அடுத்ததா அந்த வீட்டு ஆண்களோட ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. 3 பேர் உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டு பெரியவர் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் முகத்துல அவ்வளவு ஒரு ஆத்திரம். இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் நம்ம குடும்பத்தோட மானத்தையே காத்துல பறக்க விட்டுருச்சு. நம்ம குடும்பத்து மேல எவ்வளோ மதிப்பு வச்சிருந்தாங்க, எல்லாமே போச்சுன்னு கொதிக்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, நாம அந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கோம், சிறைக்கு போயிருக்கோம், பண உதவி பண்ணிருக்கோம், அவங்க உசுரையே காப்பாத்தி இருக்கோம்.
ஆனா இன்னைக்கு அவங்க நம்மள ரோட்டுல நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே, இத நாம சும்மா விடக்கூடாதுன்னு பேசுறாங்க. அந்த பெரியவர் சொல்றாரு, பூங்கொடி இந்த வீட்டுக்கு வந்த மருமகள், அவ மனசுல ஆழமா பதியுற மாதிரி நாம ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தோட பவர் என்னன்னு அவளுக்கு புரியும்னு சொல்லி ஒரு பெரிய பழிவாங்கும் திட்டத்தை மனசுக்குள்ளேயே முடிவெடுக்கிறாரு. அவர் கண்கள்ல தெரிஞ்ச அந்த வன்மம் கண்டிப்பா வரப்போற எபிசோடுகள்ல ஒரு பெரிய புயலை கொண்டு வரப்போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்து ஒரு உணர்ச்சிகரமான காட்சி. நம்ம ஹீரோவும் பூங்கொடியும் இருக்கிற படுக்கையறை காட்சி நடக்குது. நைட் நேரம். பூங்கொடி தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ரூம்க்கு வராரு. அவள பார்த்துட்டு ஒரு மாதிரி கோபமா படுக்கையில போய் படுக்குறாரு. ஃபேன் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. சத்தம் வேற அதிகமா வருது. அதனால அவரு ஃபேனை ஆஃப் பண்ணிடுறாரு. பூங்கொடிக்கு வேர்த்து விறுவிறுத்து முழிச்சுக்குறாங்க. ஏன் ஃபேனை ஆஃப் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, உனக்கு வேணும்னா நீ திரும்பி படுத்துக்கோன்னு திமிரா சொல்றாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்குற அந்த சின்ன சண்டை ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பூங்கொடி கோபப்பட்டு, நான் போய் ரோட்டுல படுத்துக்குறேன்னு எந்திரிக்கிறாங்க. அவரு கிண்டலா, போ போ போய் தன்னா பண்ணுன்னு சொல்றாரு. பூங்கொடி கோபமா வெளியே போறப்போ கரெக்டா கரண்ட் போயிடுது. ரூம் முழுக்க இருட்டாயிடுது. அந்த இருட்டுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்குற அந்த ஊடலும் கோபமும் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒன்னு சேருவாங்களா, இல்ல இந்த ஈகோ அவங்கள இன்னும் பிரிக்குமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அந்த காட்சி ஏற்படுத்துச்சு. கடைசியா இன்னைக்கு எபிசோட்ல நடந்த அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு விடிஞ்சதும் பூங்கொடி வெளில வந்து ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டு பெரியவர் வராரு. நேத்து பஞ்சாயத்து பண்ணி பூங்கொடிய பழிவாங்கணும்னு சொன்ன அதே பெரியவர் இப்போ ரொம்ப சாந்தமா வந்து பூங்கொடி கிட்ட பேசுறாரு. நீயும் செடிக்கு தண்ணி ஊத்துறியான்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. நேத்து நீ செஞ்ச காரியம் ரொம்ப தைரியமான காரியம். இந்த காலத்துல பொண்ணுங்க இப்படி தான் தைரியமா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்தா அமைதியா பொறுத்துக்கிட்டு போக கூடாது, எதிர்த்து நிக்கணும். நீ செஞ்சது 100க்கு 100 சரின்னு பூங்கொடிய பாராட்டுறாரு. இதை கேட்டதும் பூங்கொடிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன் இவரு திடீர்னு நம்மள பாராட்டுறாரு? நேத்து அவ்வளவு கோபப்பட்டவரு இன்னைக்கு ஏன் இப்படி ரோஜா பூ மாதிரி பேசுறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். இந்த ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஒன்னு, அந்த பெரியவர் பூங்கொடிய பாராட்டுனதுக்கு பின்னால ஒரு பெரிய நரி தந்திரம் இருக்கலாம். பூங்கொடிய நம்ப வச்சு கழுத்தறுக்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். 2வது, கரண்ட் போன அந்த இருட்டுல நம்ம ஹீரோவும் பூங்கொடியும் மனசு விட்டு பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கோபங்கள் எல்லாம் தீர்ந்து போய் ஒன்னு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 3வது, வெளில அவமானப்பட்ட அந்த மாமா குடும்பம் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதிய கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணுவாங்க. மொத்தத்துல நாளைக்கு எபிசோட் இன்னும் பல திருப்பங்களோட ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம்.